சப்பாத்தியை பார்க்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாட்டு சூடாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சப்பாத்தி கூட சுரைக்காய் சப்ஜியும் சுரைக்காய் பக்கோடாவும் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் சுரைக்காய் கிரேவி பண்ண போகிறேங்க. டிஃப்ரெண்ட்டான முறையில் சுரைக்காய் கிரேவி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி வந்து சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுரைக்காய் வந்து நல்லா தோலை சீவி எடுத்துக்கோங்க. நல்லா பிஞ்சு காயாக எடுத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி பண்ணி சாப்பிடாம அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நார்த் இந்தியன்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சுரைக்காய் வந்து சுரைக்காய் சப்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மூட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணுங்க. நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு காய்கறிலையும் ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்குங்க. ஆனால் சுரைக்காய் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடிக்கடி எடுத்துக்கோங்க சாப்பாட்டில் வந்து. இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கட் பண்ணிடணுங்க. கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணது வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம். சின்ன சைஸாக வேணும்னா சின்ன சைஸாக கட் பண்ணிக்கோங்க. சுரைக்காய் வந்து கட் பண்ணியாச்சு. இது கூட தேவையான பொருட்கள் நம்ம ஆட் பண்ணிடணும். சூப்பராக கட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான பொருளை ஆட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து மங்களகரமாட்டு மஞ்சள்லேருந்து ஆரம்பிப்போங்க. மஞ்சள் 1/2 டீஸ்பூன். வரமிளகாத்தூள் காரத்துக்கு தந்துடி வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சுரைக்காய்க்கு தந்துடி நான் போடுறேன். காயப்பொடிங்க, பெருங்காயத்தூள், சீரகப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓமம் வந்து கொஞ்சமாக கையை கொண்டு கசக்கி போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ஓமம் போட்டாச்சு. அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு, சின்ன பவுலுக்கு ஒரு 3/4 பவுல் கடலை மாவு எடுத்துருக்காங்க. நம்ம சுரைக்காய்க்கு தந்தோடி எடுத்துக்கணும் இல்லாமல். அப்புறமா இதில் கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் போட்டுக்கலாம். கஸ்தூரி மெத்தி போட்டேன்னா நல்லா வாசனையாக இருக்கும். சுரைக்காய்க்கு தந்தோடி உப்புங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி அகலமான பிளேட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுரைக்காய் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி பண்ண போகிறோங்க கிரேவி வந்து. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுரைக்காவை ஆட் பண்ணிடணும். சுரைக்காவை மேலே போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும்.
தண்ணி காணலைன்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாயிட்டுனா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிக்கலாம். ரொம்பையும் தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம காலிஃப்ளவர்லாம் ஃப்ரை பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி எடுத்து ஃப்ரை பண்ணணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கிரேவி பண்ணதுக்குள்ளே இது கொஞ்சம் ஊறிடுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை மூடி வச்சுக்கலாம். தக்காளியை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு 10 முந்திரி பருப்புங்க, அப்புறமா ஒரு 3 தக்காளி பழம். தக்காளி வந்து நம்ம மூட்டை கட் பண்ணிவிட்டு போடணும். கட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அதில் உள்ள தோலை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி மூட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. நல்லா வெந்துருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதில் தோலை வச்சு நம்ம எடுத்துக்கணுங்க. தோல் எடுத்துட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தோல் எடுத்திங்கன்னா பாட்டா வந்துடுங்க. தோல் எடுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க பேஸ்ட்டாட்டு. அதுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சப்பாத்தி அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு எடுத்தாச்சு. உப்பு ஆட் பண்ணிடலாம். மாவு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் சப்பாத்தி வந்து. நம்ம கடலை மாவுங்க. கடலை மாவு இந்த பவுலுக்கு அரை பவுல் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட வந்து நீங்கள் ஓமம், ஜீரகம் எது வேணாலும் ஆட் பண்ணிடலாம். தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது எப்போனாலும் இந்த அகலமான பாத்திரத்தில் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சட்டுன்னு பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சாச்சுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் வந்து நிறைய ஊற்றக்கூடாதுங்க. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாதுங்க. மாவு பிசைஞ்சாச்சு. நம்ம கிரேவிக்கு வந்து சுரைக்காவை பொரித்து கிரேவி பண்ணதுக்குள்ளே நமக்கு மாவு ஊறிடும். அப்புறமா நம்ம லாஸ்ட்டில் சப்பாத்தியை போட்டுக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சப்பாத்தி மாவு ரெடி. தக்காளி வேக வச்சு எடுத்துருக்கோம். அதை அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி
அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே வரமிளகாவுக்கு பதில் மிளகாவும் ஆட் பண்ணலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். சுரைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சுங்க. சுரைக்காவை அப்படியே எடுத்து பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். சுரைக்காய் வந்து கிண்டி கொடுத்துக்கலாம். இங்கே ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு கூட இப்படி பண்ணி சாப்பிட்லாங்க. சுரைக்காய் ஃப்ரை பண்ணி. சுரைக்காய் சாப்பிடாதவங்களுக்குலாம் அந்த மாதிரி பக்கோடா மாதிரி பண்ணி கொடுங்க, சாப்பிடுவாங்க. சுரைக்காய் சாப்பிட்றது நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. சுரைக்காய் வந்து ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. வேகட்டும். திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகணுங்க. நல்லா மறுமரும் கிறிஸ்பியாக வந்துருச்சு. கொஞ்சம் வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. அப்படியே நம்ம எடுத்துடலாம். பார்க்கையிலே சூப்பராக இருக்குங்க. மணமும் சூப்பராக இருக்குது. நம்ம கஸ்தூரி மேத்திலாம் போட்டுக்கனால நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. மொறுமொறுன்னு இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. இந்த மாதிரி மிச்சம் இருக்க மசாலாவையும் நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மசாலா எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இது வேஸ்ட் பண்ணாண்டாம் அப்படியே நம்ம லாஸ்ட்டில் கிரேவியில் ஊற்றிடலாம். எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சுங்க. சூப்பராகிட்டு. இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கிடலாம். கிரேவி பண்ணதுக்கு அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிடலாங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு கடுகுக்கு பதில் ஜீரகம் போடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இந்த வெங்காயம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணியாச்சு. காரத்துக்கு வந்து நம்ம வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வரமல்லிங்க, ஒரு 1.5 ஸ்பூன் வரமல்லியை போட்டிருக்கேன். அப்புறம் காஷ்மீர் மிளகா, கொஞ்சம் கலருக்காண்டி 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகா போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஸ்பீடாக இருந்துச்சுன்னா தீஞ்சிடக்கூடாது, பார்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலா போடும்போது எப்போதுமே அடுப்பை சிம்மில் வச்சுக்கணுங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு மசாலா. இதில் வந்து தயிர் ஆட் பண்ணிடலாங்க. ஒரு அரை பவுல் கட்டி ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமியாக உள்ள தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வடை போகட்டும். மசாலா நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். தக்காளி, முந்திரி, அப்புறமாட்டு வரமிளகாங்க.
நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். மசாலா வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வரது வரலையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி விடணும். ஃப்ரை பண்ணால் தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. நல்லா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மட்டும் நம்ம சுரைக்காவை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பக்கடாவை போடும்போது தண்ணி இழுக்குங்க கொஞ்சம். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து எப்போதுமே கம்மியாக தான் எடுக்கணும், நிறைய போடாதீங்க. சில பேர் வந்து உப்பு நிறைய எடுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் உப்பு சாப்பிடக்கூடாது. மல்லித்தழை கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கட்டும். எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. பக்கடா மட்டும் நம்ம சுரைக்காய் பக்கடா மட்டும் ஆட் பண்ணணும். கொதித்து வரட்டும். நல்லா எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா கொதிச்சிருச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க. பார்க்கையில் சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து சும்மாவே சாப்பிட்லாம். நம்ம ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. வாவ், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. கொஞ்சம் கொதிக்கிட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். மசாலா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பக்கடாவை ஆட் பண்ணிடலாம். இங்கே கிரேவியை கிண்ணத்தில் கோரி அதுக்கு மேலே பக்கடா போட்டும் சாப்பிடலாம். அப்படியே கிரேவிலையும் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான சுரைக்காய் சப்ஜி ரெடிங்க. 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சப்பாத்தி மாவு உருட்டி எடுத்துக்கலாம். மாவு வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டே நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம்னா நம்ம சப்ஜி பண்ணதுக்குள்ளே ரெடி ஆயிருங்க. மாவு கடன்னு போட்டுடலாம். இல்லைன்னா அதுக்கு 1/2 மணி நேரம் வேஸ்ட்டாக போகும். காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணாதான் இருந்தாங்க, எந்திரிச்ச உடனே மாவை பிசைஞ்சு வச்சுட்டு சுரைக்காய் வெட்டி போட்டுன்னு பொரிச்சிங்கன்னா சட்டுன்னு வேலை முடிஞ்சிருங்க. இந்த சுரைக்காய் சப்ஜிக்கு வந்து இந்த சப்பாத்தி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்தாச்சு. நம்ம சப்ஜி இறக்கிட்டு நம்ம சப்பாத்தி கல் அடுப்பை வச்சு போட்டு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மேலே லைட்டாக மல்லித்தழை தூவிட்டு அப்படியே சேவ் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க. அப்படியே சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சுக்கலாம். சப்பாத்தி கல் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சிக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிக்கணுங்க. மாவில் அப்படி போட்டு பெரட்டிடணுங்க. பெரட்டி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் சூப்பராக கிடைக்கும்.
இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா தேய்ச்சாச்சுங்க, போட்டு எடுத்துக்கலாம். ஒன்று வேகத்துக்குள்ளே நம்ம அடுத்தது தேய்ச்சிடலாங்க. ஒன்று வேகத்துக்குள்ளே ஒன்று தேய்ச்சிங்கன்னா சட்டுன்னு பண்ணி எடுத்துடலாங்க. இல்லாட்டி நேரம் ஆகும் நம்ம தேய்ச்சி வச்சு போடுறதா இருந்தால். இந்த மாதிரி அடுப்பு பக்கத்தில் நின்று தேய்ச்சி இப்படி போடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. திருப்பி போட்டுக்கலாம். எப்போதும் ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்று வேகாதுக்குள்ளே நம்ம ஒன்று தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இதை எடுத்துகிட்டு நம்ம அதை போட்டுக்கலாம். சூப்பரான சப்பாத்தி ரெடிங்க. அடுத்தது போட்டுக்கலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே எரியணும், எரிஞ்சால் தான் சப்பாத்தி வந்து நல்ல சாஃப்டாக வருங்க. ஸ்பீடாக எரியலைன்னா மொத்துன்னு ஆயிரும். எப்போ சப்பாத்தி போட்டாலும் இந்த மாதிரி போடுங்க, ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். திருப்பி போட்டுக்கிட்டே நம்ம தேய்ச்சி கொடுத்தோம்னா அடுப்பு எடுக்கிறது வெந்துடும், நம்ம கையில் இருக்கிறதே தேய்ச்சி எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக கிடைக்கும் சப்பாத்தி வந்து. அடுத்தது வேகத்துக்குள்ளே நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. இதை போட்டுக்கலாம். நிறைய பேர் சப்பாத்தி போடுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியே போட மாட்டாங்க, தோசை இட்லி தான் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸி, தோசை இட்லி பண்ணதோட ரொம்ப ஈஸியாக பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா. தேய்ச்சாச்சுங்க, ஒன்று வேகத்துக்குள்ளே ஒன்று தேய்ச்சாச்சு. சூப்பராகிட்டு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்க சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எம்மி சப்பாத்தி ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. சப்பாத்தியை பார்க்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாட்டு சூடாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பயங்கர சூடாக இருக்கும். பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அப்படியே சப்பாத்தியை பிளேட்டில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், கிரேவிக்கும் சப்பாத்திக்கும். சப்பாத்தியோட கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். எம்மி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டுக்கு. அப்படியே சப்பாத்தி கூட
சுரைக்காய் சப்ஜியும் சுரைக்காய் பக்கோடாவும் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கடலை மாவு சப்பாத்தியும் சுரைக்காய் கிரேவிங்க. சுரைக்காய் பக்கோடா கிரேவி. சுரைக்காய் கிரேவின்னு சொல்லக்கூடாது, சுரைக்காய் பக்கோடா கிரேவிங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் கிரேவி சாப்பிட்ருக்கவே மாட்டேங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. பன்னீர் கிரேவி கூட தோற்று போங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.